அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக சுவாரஸ்யமான ஒரு பதிவுங்க. ஆமாங்க, எனக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பொம்மைகள் வந்து ரொம்ப அழகாக அணிவகுத்துட்டு இருக்குன்னு. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ஜே மாடர்ன் டிசைன்ஸ், அதாவது கொலு பொம்மைகள் அப்படிங்கிற ஒரு கடையை தாண்டி இது கொலு பொம்மைகள் அனைத்தும் சங்கமிக்கக்கூடிய ஒரு கடல் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு கொலு பொம்மைகள் இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் பொம்மைகள், வண்ணமயமான பொம்மைகள் வந்து நமக்கு காட்சி அளிக்குது. எதை பார்க்கறது எதை விடுறது அப்படின்னே தெரியல. இப்போ நம்ம இந்த கடையோட சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பொம்மை எனக்கு வேணும் அப்படின்னு அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த பொம்மை உங்கள் வீடு தேடி வரும். நிறைய பேர் இந்த பொம்மைகள் வரும்போது டேமேஜ் ஆகி வருமா அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. பட் இவங்க கிட்ட அதை மாதிரி பிரச்சனையே கிடையாதுங்க. டிஹெச்எல் அந்த ஷிப்பிங் ஏஜென்சியோட வந்து இவங்க டைப் வச்சுருக்குறாங்க. ஸோ எந்தவித சேதமும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற பொம்மை அதே மாதிரி பொலிவோட உங்கள் கைகளில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஷிப்பிங்கில் அனுப்பக்கூடிய பொம்மைகளுக்கு இன்சூரன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுவும் வந்து ஒரு வசதி வந்து நம்ம ஜே மாடர்ன் டிசைன்ஸில் இருக்குது. இப்போ வாங்க இந்த கொலுவுக்கு என்னென்ன பொம்மைகள் இங்கே அணிவகுத்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 15 வருடமாக இவங்க வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி கொலு பொம்மைகளை வந்து விற்பனை பண்ணிட்டு வராங்க. 365 நாட்களும் இங்கே வந்து பொம்மைகள் அணிவகுத்துட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கடைக்கு வந்து பார்க்கலாம். கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையோட மையப்பகுதி அரும்பாக்கம், அங்கே ஹோட்டல் விஜய் பார்க்குக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா நம்மளுடைய கடையை நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி வர்றது, கான்டாக்ட் எப்படி பண்ணுறது, அவங்களோட வெப்சைட்டு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ வாங்க, டைம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் அட்டகாசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கடவுளான திருப்பதியில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் பெருமாள் எத்தனை வாகனங்களில் வருவார். அந்த வாகனங்களை அப்படியே நம்ம கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி அழகான ஒரு சூப்பரான செட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ தத்ரூபமாக இருக்கிறாரு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம யானை வாகனத்தில் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் குதிரை வாகனம், யாழி வாகனம், அன்ன வாகனம், அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக கருட வாகனத்தில் இருக்கிறாரு, சேஷ வாகனம், சந்திரபிரபை, சூரிய பிரபை, அதுக்கப்புறம் உற்சவ மூர்த்தியை பார்க்கலாம். கடைசியாக வந்து அனுமந்த வாகனத்தில் அவர் இருக்கிறாரு. நான் எந்த பொம்மைக்கும் ரேட் சொல்லலை. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்ன ரேட்டு அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். இதே செட்டு வந்து கிளேல இருக்குது, பேப்பர் மெஷ்ல இருக்குது, சின்ன சைஸில் இருக்குது, இது இல்லைன்னா இதை விட பிரம்மாண்டமாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க நிச்சயமாக உங்களை கைட் பண்ணுவாங்க. வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, மேலே பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருக்கோலம். இந்த நாச்சியார் திருக்கோலத்தில் மொத்தம் 9 கோவில்களோட அந்த தாயார் வந்து அந்த செட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். கிளேல செய்யப்பட்ட நாச்சியார் திருக்கோலமும் இருக்குது. அதே மாதிரி பேப்பர் மெஷ்ல செய்யப்பட்ட நாச்சியார் திருக்கோலமும் இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான சிலைகளாக இருக்குது. நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக பொம்மைகளை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிப்பாங்க அவங்க. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மீதி பொம்மைகள்லாம் வந்து அணிவகுத்துட்டு இருக்கிறாங்க. அட்டகாசமான துளசி அம்மனை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அழகாக துளசி மாடம், அதில் வந்து ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, அம்பாள் வந்து ரொம்ப அழகாக அந்த துளசிக்கு நடுவில் அம்பாலோட முகத்தை நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த செட்டு. பால மீனாட்சி, அதாவது மீனாட்சி எப்படி வந்து உருவானாங்க அப்படிங்கிறத இதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பால ஆண்டாள், இப்போ பால திரிபுர சுந்தரி வந்த மாதிரி இப்போ பால ஆண்டாள் ரொம்ப அழகாக சின்ன பாப்பாவாக பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு கையில் கிளியோடு இருக்கிறாங்க. அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து தீச்சட்டி அம்மன். அந்த தீயில வந்து உக்கிரமான தீக்கு நடுவில் அம்பாள் வந்து ரொம்ப அழகாக காட்சி தராங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது தான் பெரிய பாளையத்தம்மன். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் பெரிய பாளையத்தம்மன். ஸோ உங்களுக்கு எந்த அம்மன் வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை தாராளமாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. நம்ம இங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம இந்த கடைக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஜே மாடர்ன் டிசைன்ஸை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். நான் உங்களோட யூடியூப் ரெகுலராக பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் உங்களோட எல்லா இதுவும் ஐ யூஷுவலி ஃபாலோ தட் அண்ட் நான் சக்சீட் ஆகிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.
அப்புறம் இங்கே வந்து நான் பொம்மை பார்க்க வந்தேன். நான் உள்ளே வந்த உடனே இந்த பிள்ளையார் வந்து என்னை வான்னு அழைக்கிற மாதிரி இருக்குது. பொம்மையெல்லாம் சின்ன சின்ன பொம்மையாக இருந்தாலும் அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது. ஸோ நான் மக்களை நான் வேண்டிக் கொள்கிறேன்னா எல்லாரும் இங்கே வந்து ஒரு தடவை வந்து பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது வாங்கணும்னு தோணும். வந்து இங்கே கட்டாயம் வந்து இங்கே வாங்கிறதுக்கு வாங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. வரநாடு அன்னபூரணி அம்மன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்கல்ல. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த அன்னபூரணி அம்மனை தான் வரநாடு அன்னபூரணி செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கிறாங்க. அதற்கு பக்கத்திலே இருக்கிறாரு நம்மளுடைய அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் செட்டு. நெக்ஸ்ட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அஞ்சுவை அமுதம் செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 5 கோவிலோட மூலவர் அந்த பெருமாள் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ பின்னாடி பார்க்குறீங்க. இதில் வந்து சின்ன சைஸும் இருக்குது. உங்களுக்கு பெருசு எனக்கு வேண்டாம், சின்னதே போதுனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி சின்ன சைஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த செட்டை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரியல. நான் நிச்சயமாக பார்த்தது இல்லைங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 5 பொம்மைகள் தான் பஞ்சமூர்த்தி புறப்பாடு. பிள்ளையார், முருகர், சண்டிகேஸ்வரர், சிவபெருமான் ரிஷப வாகனத்து மேலே, அதுக்கப்புறம் துர்க்கையம்மன் சிம்ம வாகனத்து மேலே இருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க. அட்டகாசமான பஞ்சபூதங்களோட அந்த இருப்பிடம், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வம் என்ன, அவங்களுடைய துணைவியாரோட லிங்கம் நந்தியோட இங்கே வந்து காட்சி தராங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சிதம்பரம், திருவானைக்காவல், காளஹஸ்தி, அதை மாதிரி அந்த கோவில்களை எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான செட்டு. கீழே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரகலக்ஷ்மி செட்டு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. கிரகலட்சுமி தாயார் நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு வரணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அந்த தாயாரையே ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாங்க. வாழை மரம், கோலம் எல்லாம் போட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. கோலாம்பூர் மகாலட்சுமி அவங்கள தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். அவங்களுடைய உடையே வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். முழுவதும் அந்த பாவாடை மாதிரி ரொம்ப அழகாக வந்து அது இருக்குது. மேலே அந்த திருவாச்சிலையும் வந்து வித்தியாசமான அமைப்புகள். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பரம்பரை செட்டு, காஞ்சி ஸ்ரீமடத்தோட குரு பரம்பரை செட்டு. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதில் வந்து சின்ன சைஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மும்மூர்த்திகள் பார்க்குறோம். சிவா, பிரம்மா, விஷ்ணு இவங்கள பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பத்ராச்சலம் ராம் லக்ஷ்மணர் செட்டை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கறது ஷோலிங்கர் செட்டு. நரசிம்மர், யோக நிலையில் இருக்கக்கூடிய நரசிம்மர், தாயார், அதுக்கப்புறம் அனுமார், இந்த 3 பேரையும் இப்போ நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரவிவர்மா, அந்த பழைய காலத்து படங்கள்லாம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் இப்படி தான் காட்சி அளிப்பாங்க. அதே மாதிரியே அதை தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. லக்ஷ்மி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் ரவிவர்மா ஓவியத்தை அப்படியே வந்து பிரதிபலிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கறது மீனாட்சி கல்யாணம். ரொம்ப அழகாக வந்து பெருமாள் வந்து தாரை வார்த்து தராரு தன்னுடைய தங்கைய சிவபெருமானுக்கு. அந்த மீனாட்சி கல்யாணம் செட்டு தான் இது. ரொம்ப சூப்பரான நவ நரசிம்மர் செட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களாங்க. அந்த கொடுத்துருக்கிற கலரு அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருக்குது நரசிம்மரை பார்க்கறதுக்கு. இது என்ன சிலைன்னு நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. குண்டு மஞ்சள் அம்மனுக்கு ஆடை மஞ்சள் அலங்காரம் செஞ்சு அம்மனை வந்து அலங்கரிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்ஷய பாத்திரம் செட்டுங்க. வனவாசத்தில் இருந்தபோது திரௌபதிக்கு அந்த அக்ஷய பாத்திரம் கிடைச்சதை வந்து நம்மளுக்கு அப்படியே ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராமரும் குகனும் வந்து ஒருவருக்கு ஒருவர் நட்பாக இருக்கிறது, அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்ததாக சப்த கன்னிகள், சப்த மாதர்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சண்டிகா, பிராமி, வாராகி, வைஷ்ணவின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க அந்த செட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. கிருஷ்ணர் வந்து துலாபாரத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு செட்டு. கிருஷ்ணருக்கு துளசி எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறத ருக்மிணியும் ராதையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது எவ்வளோ பொன்பொருள் வச்சாலும் அந்த தராசு சமமாகலை, ஒரே ஒரு துளசி இலையை வச்சதும் அந்த தராசு அப்படிங்கிறது சமமாகுது. அதனால் கிருஷ்ணருக்கு துளசி மிகவும் பிரியமானது அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிற செட்டு. கிருஷ்ணர் சிறைச்சாலையில் பிறந்ததை வந்து காட்சிப்படுத்தி காமிக்கிறாங்க. வசுதேவரும் தேவகியும் வந்து அங்கே அமர்ந்திருக்கிறாங்க. வெளியில் காவலர்கள் இருப்பதை ரொம்ப அழகாக, அந்த ஜெயில் கம்பிகள் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக நமக்கு காமிச்சிருக்கிறாங்க.
இப்போ நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரம்யமான மைசூர் தசரா செட்டை தான் பார்க்குறீங்க. மேல தாளங்கள்லாம் முழங்க அந்த தசரா விழா கோலம் பூண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து ராமாயணம் செட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ராமர் வந்து மற்றவங்களோட உரையாடிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சூடி கொடுத்த சுடற்கொடியால் செட்டு. அதாவது அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது கிருஷ்ணரையே அந்த ஆண்டாள் வந்து பார்க்குறாங்க. அந்த கண்ணாடியில் கிருஷ்ணர் தெரியறது, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மைசூர் மகாராஜா செட்டு நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கறது கும்பகர்ணன் வந்து ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்கிறாரு. பேப்பர் மெஷ்லேயும் இருக்கிறாரு, அதே மாதிரி வந்து கிளேலையும் வந்து நம்மளுக்கு இருக்கிறாரு. கடோத்கஜர் செட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். கடோத்கஜன் செட் அது. அடுத்ததாக பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்ருக்கிறாரு, அதை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கறதும் வந்து கும்பகர்ணன் செட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்படியே வந்து நம்ம கீழே வந்தோன்னா 6 முக கடவுள் 6 குழந்தைகளாக தாமரை மலரில் வந்து காட்சி கொடுக்கறது. சிவன் பார்வதி இருக்கிறாங்க கைலாயத்தில். குழந்தைகள் 6 குழந்தைகள், 6 கார்த்திகை பெண்கள். அவர் எப்படி பிறந்தார், அவருடைய பிறந்த கதையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. கோவர்த்தனகிரி செட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். எப்படி வந்து கிருஷ்ணர் அந்த மலையையே தன்னுடைய ஒற்றை விரலால் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறாரு, மக்கள் எல்லாம் அவரை வந்து பயபக்தியோடு வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு செட்டு தாங்க இது. பச்சை நிறமுடைய ராஜ மாதங்கி ரொம்ப அழகாக காட்சி தராங்க. அடுத்ததாக மயிலாப்பூர் கற்பகாம்பாள் ரொம்ப அழகாக இருக்காங்க. அடுத்ததாக இந்த கலியுகத்தோட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாராகி அன்னையை நம்ம பார்க்குறோம். அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு காட்சி கொடுக்கக்கூடியவங்க மதுரை மீனாட்சி அம்மன். அடுத்தது பார்த்திங்கன்னா புத்து அம்மன். புத்துக்கு எதிர்த்தாப்பில் அதுக்கு முன்பு அமர்ந்து ரொம்ப அழகாக நமக்கு வேண்டிய வரங்களை தரப்போகிறாங்க. அடுத்ததாக சமயபுரத்து மாரியம்மன். நெக்ஸ்ட்டு முத்தாலம்மன், வாஸ்துலக்ஷ்மி அல்லது கிரகலக்ஷ்மி அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய லக்ஷ்மி. அடுத்ததாக வரலக்ஷ்மி, வேண்டிய வரங்களை நமக்கு தரக்கூடியவங்க வரலக்ஷ்மி. அடுத்ததாக கருமாரியம்மன். அடுத்ததாக திருவாச்சியில் காட்சி தரக்கூடிய நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய வாராகியம்மன். ரொம்ப அழகாக ஐயனார் செட்டு அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். முன்னாடி அவருக்குரிய வாகனங்கள் இருக்குது. ஐயனார் அவங்களோட துணைவியார் பூர்ண புஷ்பகலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயனாரோட துணைவியார் பேரை ஐயனாரை பார்க்குறீங்க. அடுத்தது நம்ம இப்போ பார்க்கக்கூடியது 4வர் செட்டு. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் அவங்க செட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவருக்கு பின்னாடி நமக்கு காட்சி தரக்கூடியவர் கருப்பசாமி. அப்பப்பா நம்ம எவ்வளோ செட்டு வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்துருப்போம். அவ்வளோ இருக்குது. இன்னும் பெரிய பெரிய சைஸு பொம்மைகள்லாம் நான் உங்களுக்கு இன்னும் காமிக்கவே இல்லை. அதெல்லாம் இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நேராக ஒரு முறை நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளவு ரம்யமான பொம்மைகளை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போது இந்த பதிவில் உங்களுக்கு எந்த செட்டு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், அல்லது நீங்கள் தொலைபேசி வழியாக காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எங்கே நீங்கள் இருந்தாலும் கொலுக்குள்ளார, அதாவது இந்த நவராத்திரி 2024 நிச்சயமாக உங்களை வந்து அடையும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.